எந்த ஒரு விஷயம் நம்ம செய்ய போகிறதா இருந்தாலும் அதை ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், அதனுடைய பயன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் போது தான் அதில் நம்மளுடைய ஈடுபாடு, ஆர்வம் எல்லாமே வரும். ஏன் இந்த மார்கழி பஜனை, எதனால இது ரொம்ப சிறப்பு மிக்கதாக கருதப்படுது? மார்கழிங்கிற மாதம் மிகவும் இறை சிந்தனையும் பக்தி மார்க்கமும் உள்ள மாதமாக கருதப்படுது. அதனால்தான் கண்ணன் கூட கீதையில சொல்லியிருப்பாரு, மாதங்களில் நான் மார்கழி ஆகிறேன். அவ்வளவுத்துக்கு இறை சிந்தனையும் இறை பக்தியும் மிகுந்த மாதமா இந்த மார்கழி மாதம் கருதப்படுது. இந்த மார்கழி மாதத்தை சொல் வழக்குல பீடை மாதம்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில் அது பீடை என்ற சொல் அல்ல, பீடுடை என்பதாக்கும் சொல். பீடுடை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்த அப்படிங்கிற தமிழ் பொருளை கொண்டுள்ளது. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். அதான் பீடுடை மாதம் அப்படின்னு கருதப்படுது. இந்த மாதத்தில் நம்ம ஏன் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நம்ம பஜனை செய்யணும் அப்படின்னு ஏன் பெரிய ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க பெரியோர்கள்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலமாகவே பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எல்லாரும் பரவலாக தெரியப்பட்ட ஒன்று. அதுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் மிகவும் தியானம் பண்ணுறது, கடவுளை வழிபடுறது எல்லாம் மிகவும் சிறந்ததுங்கிறத நம்ம எல்லாருமே இந்த காலகட்டங்களில் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். அப்போ இந்த மார்கழி மாதத்தில் ஏன் அதிகாலை பொழுதுல பஜனைங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு இதுதான் பிரம்ம முகூர்த்தம். எப்படி அந்த 12 கட்டங்கள் இருக்குதோ அந்த 12 கட்டங்களுக்கும் 2 மணி நேரம் கொடுக்கும்போது தேவர்களுக்கு அந்த ஒரு நாள் பொழுதுல இந்த மார்கழி மாதமானது அவர்களுடைய பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவங்க இறை நாமத்தை மிகவும் சொல்லி இறைவனை வழிபடுவாங்க. அது அவர்களுக்கு மிக சக்தியை கொடுக்கிறதா ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறாங்க. அப்போ நம்ம அந்த அதிகாலை பொழுதுல நம்மளும் அந்த இறை நாமங்களையும் இறை சிந்தனையும் ரொம்ப ஆர்வமாகவும் ஈடுபாட்டோடையும் சொல்லும்போது நமக்கு அதுக்குரிய பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறது ஆன்மீக பெரியவர்களின் வாக்காக இருக்குது. அப்போ மற்ற மாதங்களில் நம்ம சொல்லக்கூடிய மற்ற பொழுதுகளில் நம்ம சொல்லக்கூடிய நாமங்கள் 1 கோடி முறை சொல்கிற நாமங்களின் பலிதம் இங்கே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பொழுது நம்ம சொல்லும்போது அந்த 1 கோடி சொன்ன அந்த பயனை நம்ம பெறுகிறதா ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறாங்க. அதனால இந்த மார்கழி மாதத்தில் எல்லாருமே இந்த பஜனையில் கலந்துக்கிட்டு இறை சிந்தனையை மேலோங்க செய்யுங்க. உங்களுடைய ஆன்மாவிற்கு உள்ளாடி ஒரு சிந்தனை இருக்கும். அது இறை நாமத்தை தேடுவதாக இருக்கும். அந்த தேடுதலுக்கான தகுந்த உங்களுக்கு பயன் கிடைக்கணும்னா இந்த மார்கழி பஜனையில் நீங்கள் கலந்துக்கங்க. இந்த மார்கழி பஜனை உங்கள் வட்டார பகுதிகளில் நடந்தாலும் நீங்கள் அதில் கலந்துக்கங்க. நல்லபடி கலந்து அந்த இறை சிந்தனையை மேலோங்க வைங்க. அப்படி உங்கள் வட்டார பகுதிகளில் இல்லை, அதனுடைய பஜனைங்கிறது நடக்கலை அப்படிங்கிற இருக்கும்போது, இப்போ எங்களோட பகுதி தொழிற்கோடு பகுதி, கருங்கல் பகுதி பக்கத்தில் இருக்குது. இங்கே மார்கழி பஜனைங்கிறது நடக்கலை. அப்போ நான் இந்த கடந்த 4 வருடமாக இந்த பத்மநாபபுர ரத வீதிகளில் நடக்கிற சுயம் பிரகாச ஆசிரமத்திலேருந்து தொடங்குவாங்க. அங்கே தொடங்குற அந்த மார்கழி பஜனையில் நான் இந்த கடந்த 4 வருடமாக கலந்துட்டுருக்கேன். ஏன் என்ன ஒவ்வொரு வருடமும் அங்கே போக வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே நம்ம திட்டமிட்டு செய்கிறத விட அந்த செயலில் நம்ம ஈடுபடுத்தி முழுமையாக ஈடுபாட்டோடு செய்யணும். அப்போ தான் அதுக்கு முழுமையான பயனை பெற முடியும். நம்ம மன ஒருமைப்பாடுங்கிறது அந்த முக்கியமாக நமக்கு தேவை. அப்போ தான் அந்த விஷயத்தில் நம்மளுடைய மனம் உடல் எல்லாமே லயிச்சு இருக்கும்போது தான் அதற்கு உண்மை பொருளை நம்ம அறிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு தன்மையை நான் அந்த மார்கழி பஜனையில் பார்க்குறேன். கரெக்டாக 5 மணிக்கு பஜனையானது ஆரம்பிக்கும், 6 மணிக்கு முடியும். இந்த 1 மணி நேர பொழுதும் எந்த ஒரு சலனமோ எந்த ஒரு சிந்தனையோ நம்மளுடைய கவலைகளும் சரி, இன்பங்களும் சரி, துன்பங்களும் சரி, எதை பற்றின சிந்தனையும் இருக்காது. நம்மளுக்கு இறை நாம சிந்தனை மட்டுமே இருக்கும். அந்த 1 மணி நேரமும் நம்ம கடவுளுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அதில் ஆடல் பாடல் அப்படிங்கிற நம்மளுடைய உணர்ச்சியின் பெருக்கெடுப்பாக அது இருக்கும். அது அனுபவித்தவங்களுக்கு தான் புரியும். நீங்களும் அதை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது ஒரு தமிழ் வாக்கியம் உண்டுல்ல, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகமும், அந்த வாக்கியத்துக்கு ஒப்பாக தான் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு அந்த ஒரு இறை நாம
அனுபவத்தை பெறணும். அந்த 1 மணி நேரம் நம்ம கலந்துக்கும் போது அந்த ஒரு நாள் பொழுதுமே அந்த மந்திரங்கிறது நம்மளுடைய மூளையிலையும் சரி நம்ம மனதிலையும் சரி ஒரு ரீங்காரம் இட்டுட்டே இருக்கும். அடுத்த நாளுது அடுத்த பொழுது நம்ம அடுத்த மந்திரம் கேட்ட பிறகுதான் மந்திரத்தன்மை மாறும். அது வரைக்குமே நம்ம அந்த மந்திர சிந்தனையோடையே இருந்துகிட்டே இருப்போம். நீங்கள் அதை அனுபவிக்கணும். உங்களால் இந்த மாதம் முழுதும் வந்து பங்கேற்க முடியுங்கும்போது மாதம் முழுதும் வந்து பங்கேற்று இறை சிந்தனையை உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆன்மீக நாட்டத்தை மேலோங்க செய்யுங்க. உங்களோட ஒரு மாதம் வர முடியலை அப்படின்னா வாரத்தில் 2-3 நாட்கள் வர பாருங்க. இல்லை என்னால் அதுவும் வர முடியலைன்னா மாதத்தில் ஒரு நாளாவது வந்து எப்படி இருக்குது இந்த பஜனை எப்படி இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நானும் முதல் வருஷத்தில் எண்ணி ஒரு 10 நாள் போயிருப்பேனா இருக்கும். ஆனால் அந்த 10 நாள் தொடர்ச்சியாக போனேன். முதல்ல நான் போகாமல் இருந்துட்டு கடைசி 10 நாட்கள் நான் அப்போ தான் ஃபீல் பண்ணேன். உள்ள நாட்களை நான் விட்டுட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லா வருடமுமே தொடர்ச்சியாக அந்த நாட்கள் முழுமையாக என்னால் முடிந்த நாட்கள் அனைத்தையும் நான் பங்கேற்றுட்டே இருக்கிறேன். இந்த வருடமும் நான் பங்கேற்க போகிறேன். நீங்களும் வந்து இந்த மார்கழி பஜனையில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ஆன்மீக பயணத்தை இனியும் மேன்மையடைய செய்யுங்கிறத நான் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். அனைவரும் வாருங்கள்.